நன்றி. கைதட்டிய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நேற்று வணக்கம். குறிஞ்சி, பிள்ளை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களில் சீரூராம் சிற்றூராம் இந்த குறிஞ்சிலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கி மோகனிக்கும் நான் மகளாக விழுந்து வருகின்றேன். எங்கள் குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் எங்களுடைய குல வழக்கம். ஆக இப்படி இருக்கின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு தந்தையை சந்தித்து என் தந்தையை எங்கள் குல வழக்கப்படி காவலுக்கு செல்ல உத்தரவிட்டுள்ளார். ஆக நாங்களே எங்க போறோம் தெரியுமாங்க? காவலுக்கு போறோம். அலற விடு. ஆக நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமாங்க? காவலுக்கு போறோம். எதற்காக அப்படின்னா குலக்கடல் முருகனுக்காக விதைக்கப்பட்டுள்ள திணையை காட்பதற்காக. யார் சொல்லி? என் அப்பா சொல்லி. நான் மட்டுமா காவலுக்கு போறேன்? கிடையாது. என்னுடன் சேர்ந்து என்னுடைய உடன் பிரபா சகோதரர்கள் செங்கனம், சடையன், மங்கன், மகுடன், வல்லன், வல்லரன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பிரபா சகோதரர்கள் 7 பேர்கள் வர்றாங்க. அது மட்டுமா 2 தோழிமார்களும் கூடாங்க. 2 தோழிமார்கள் வந்தாலும் 7 உடன்பிரபா சகோதரர்கள் வந்தாலும் எனக்கு துணையாக, எனக்கு பாதுகாப்பாக நீங்க 4 பேருமே கடைசி வரைக்கும் எனக்கு துணையா காவலுக்கு வருவீங்களா? வர மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் உன்னையோட நாங்க காவலுக்கு வந்து அப்ப நாங்க என்ன செய்ய? இதே வேலையா எங்களுக்கு? தாத்தாவோட துணை இல்லாம பேத்தி நான் காவலுக்கு போக முடியுமா? என்ன தாத்தா இந்த என்னடா இது இப்படி கிளம்பிட்டாங்க? நீங்க தானே சொன்னீங்க அப்பப்ப முறை மாறி. தாத்தா என்ன ஓய்வு வாங்குறேன் சண்டாளத்திறங்க முதல்ல இருந்து வர்றாங்களே. என்ன காவலுக்கு போகணும், என்னதான் காவலுக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்திருந்தாலும் என் மனசுலன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு. அந்த ஆசையெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா இருக்கிற நேர காலம் பத்தாது. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சில ஆசையெல்லாம் சொல்லிட்டு வெகு சீக்கிரத்துல காவலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஆகையில் என்னுடைய ஆசையெல்லாம் எப்படியெல்லாம் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? செவரளி தோட்டத்துல ஒண்ணு நினைச்சு பாடுதையா
இப்படி எல்லாம் ஆசைகள்லாம் மனசுக்குள்ள நிறையா இருந்தாலும் இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். யூடியூப் எடுத்தா பேசாம பொத்துட்டு உட்காரணும். இந்த கையை ஆயிடுச்சுன்னு அப்படியே மிருதங்க ஆடுற மாதிரி கையை ஆயிடுச்சு சகல சிகலச்சே தரஞ்சிருவேன். இப்படி எல்லாம் ஆசைகளா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுமா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். காதலிக்கிறேன் அப்படின்னா இதுமே இனிமேதான் சொல்ல முடியும் யார் அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிட முடியுமா? நான் யார காதலிக்கிறேன் அப்படின்னா மரியாதையா கேட்கணும். யாரவர் அப்படின்னு மரியாதையா கேட்கணும். சரியா? இப்ப கேளுங்க, யார் அந்த புண்ணியவான்னு கேட்கணும். யாரு பேர சொல்லு. நான் காதலிக்கக்கூடிய காதலன் மாதிரி உலகத்துல அழகானவர் யாருமே இருக்க முடியாது. அழகுனால அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு. குடும்பம்னால குடும்பம், உண்மையிலேயே அவ்வளவு பெரிய குடும்பம். ஆமா, அவ்வளவு பெரிய குடும்பம். அப்புறம் இருக்கு நாடத்துக்கு வர உங்களை எல்லாம் மறக்க முடியாம தான் அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்துறீங்களா? அதுக்காக தான் கொஞ்சம் முறையெல்லாம் வந்து பாத்துருவோமே அப்படின்னு மாஜிக்கல் இருக்கு. கடிங்களை விட்டுட்டு போயிட்டு சரி யாரும் சரி, அதை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்ல வேணாம். இதுக்கு மேல பேசுனா போனது பட்ச. நான் காதலிக்கக்கூடிய காதலன் யார் தெரியுமாங்க? அந்த முருகனையே காதலிக்கிறேன். இன்னைக்கு நேத்தா. ஆமா, கடவுள் என்ன செஞ்சுக்க. அவர் கடவுள் என்ன செஞ்சுக்க. அவர்கிட்ட நம்ம டச் பண்ண முடியாதுங்கிறேன். ஆமா, நீங்க அதை பண்ண முடியாது. அது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரை நீ காதலிக்கிறியா? அவரும் உன்னை நோங்குறாரா? அதை பாரு. அவர் என்ன நோங்குறாரா? நீ இந்த நோங்குறாரா? அதெல்லாம் நோங்குறதுன்னா என்ன? நோக்கம். நோக்கம் உன் மேல லவ் பண்றாரா அவரு? நீ பாடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானா? அவர் நோக்கத்தோட எங்களை நோங்குறாரா இல்லையா? நீங்க ரொம்ப ஏக்கத்தோட ஏங்குறீங்கன்னு தெரியுது. வர்ற வள்ளிய ஊரா முருகனை காதலிக்க எத்தனை வருத்தம். அப்புறம் முருகனத்தையும் காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும், ராமதாஸ் சொட்டையவா காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும். என்னங்க அதெல்லாம் பேச்சு? திருப்பி ஆரம்பிக்கிறேன். அந்த முருகனையை காதலிக்கிறேன். 5 வயதிலிருந்து, அறியாத பருவத்திலிருந்து அவர் ஒருத்தரை மட்டுமே மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்த ஞாபகம் போல இருக்கு. எப்படி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
ஒளி அமைப்பு, அருமையான பக்கமேளங்கள், அருமையான ரசிகர்கள், இவை மூன்றும் அமைந்திருக்கும் போது என்னுடைய எண்ணத்தை சொல்லிக் கொண்டே கிளம்ப இருக்கிறது. இருந்தாலும் காதலை பற்றி சொன்னாலும் காவலை பற்றி சொன்னாலும் வெகு சீக்கிரத்துல காவலுக்கு போகணும். 2 தோழிமார்கள் வர்றாங்க. அந்த அருமையான தோழிமார்களை வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன். ஆகையாலே தோழிகளையும் சந்திக்கணும், காவலுக்கு போகணும். இப்படி எல்லாம் மனசுல நிறைய ஆசைகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆசைகளாக அந்த முருகனினுடைய அருளாலே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட என்னுடைய ஏக்கமாகப்பட்டது வெகு காலத்திலே குறையும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் எவ்வளவு தைரியமா நான் காதலிக்கிறேன்னு இவ்வளவு பெரிய சபையில சொல்லியிருக்கேன். நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா வாத்தியார? நாங்க காதலிக்கிற சொன்னா இப்படி சொல்றது, வீட்டுல விளக்கு முத்தடி தான் கிடைக்கும். சும்மா சொல்லுங்க, என்ன நம்மளுக்குள்ள தானே. நீ முருகனை காதலிக்கிற, அதுல ஒரு நாதி வராது. நாங்க இந்த அவரை காதலிக்கிறேன் இவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யுது? யூடியூப் வேற ஓடுது, விளக்கமா சொல்லுது. இந்த இவன் நோக்கத்துக்கு திறன், இவன் உதுத்துட்டு திறன். காதலன் இப்படிதான் நினைக்கிறீங்க. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மாறி, இருக்கவா கொடுக்கவா குடிக்கிறேன் பறிக்க சொல்ல தோண்டதே பவள மல்லி தோட்டோ நெருங்க விடவில்லை நெஞ்சு புல பூச்சோ கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மாறி,
பாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணவன் சேராதிருப்பாளோ சித்திரப்பு பாவை தன்னை என்ன சரவணா, நான் இவ்வளவு அன்பா என்ன சரவணான்னு கூப்பிட்டேன். அப்படியா? ரொம்ப ஆர்வமா இருக்க அந்த. சரி சரி சரி, நான் எங்க போறேன் தெரியுமா? நான் வந்து நின்றுக்கேன். எங்க போறீங்க? என்ன கேட்கணுமா? நிப்பாட்டுப்பா. எங்கேயாச்சும் போய் தொலை. எங்கேயாச்சும் போய் தொலையா? நான் சும்மா போக மாட்டேன்.
ஒண்ணு இழுத்துட்டு தான் போவேன். எதுக்கு குளிக்குள்ள போனாலும் ஒண்ணு இழுத்து போட்டு தான் குளிக்குள்ள போவேன். எங்க போறேன்னு தெரியுமாங்கறத அட மூடுப்பா, நான் சொல்றேன்ல, நான் வந்து நிக்கிறேன்ல, கேட்கணும்ல. ரெட்ட சட கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன். எப்படி பாட்டு? உன்னை குத்தமாங்கறேன். சுத்தம்மான்னு சொல்லல, சுத்தம்மான்றாங்க. நீ ஏன் ரெட்டு கட்டி பாடுறேன்னு எனக்கு தெரியலையே. எப்படி சடான் பாட்டு உனக்கு அந்த பாட்டுலாம் வந்துச்சா? என்ன பார்த்தோட வர்ணிச்சு பாடணும்னு தோணுச்சா? வேற எவ்வளவு ஒருத்தி வந்தா அதை வர்ணிச்சு பாடுவேன். ஒரு ரெண்டே வார்த்தையில நான் அப்ப மட்டும் இழுச்சு இழுச்சு ரெண்டே வார்த்தையில வர்ணிக்கவா? எப்படி வர்ணிக்கிற? எம்ஜிஆர் படத்துல தப்பா இருந்துச்சு. பேசாம ஒரே வார்த்தையில உன்னை அசத்துறேன். ஒரே வார்த்தை. கண்ணத்தில் என்னடி காயம், அது வந்த போட்டோன்னா புலம்பு வேண்டி. என்னது 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 கண்ணத்துல? அது ராமையா செய்த இதுதான் லவ் பாட்டு. குத்தடி குத்தடி சைனக்காங்கிற பாட்டு லவ் பாட்டு. நீங்க தான் செஞ்சீங்க அந்த மாயம். அப்பா காதல் பாட்டுல கொளுத்திருக்காங்க அந்த காலத்துல. சும்மா இப்ப குத்துறா குத்தா என்னமா ரத்த கொதிப்பு எழுதுனவனை வெட்டணும். அதாவது அந்த ரத்த கொதிப்பு பாட்டு எதுக்கு வந்துச்சு? நான் யாரு கூட பாடிடாத ரத்த கொதிப்பு வந்துடும். அதுதான் யார்ட்டே நான் பாடுனேன் பேசுனேன்னு அவனுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும். அதனால அந்த பாட்டை போட்டிருக்காங்க, தெரியுதா? அதனால இழிச்சுக்கோ. எத்தனை பேர் இப்படி இழிச்சு இழிச்சு கவுத்து நிக்கிறேன்னு தெரியுமா? ஆமா, அப்படி இல்ல. வர வர சரி, நான் காட்டுக்கு போறேன். நானு எங்க வள்ளியம்மா என்னுடைய தோழி, அவளையும் மயக்கிறாத. அவ என்னோட அழகா இருப்பா. ஆட அது உங்களுக்கு தான் லாய்க்கு. நல்ல பிள்ளைல நீ வச்சுக்கிறது லோக்கல் முண்டே. ஆமா, தோழி மாதிரியா? தோழி மாதிரி. நீ ஒரிஜினல், அவ டூப்ளிகேட். ஆமா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் டூப்ளிகேட்டா ஒரிஜினலா. ஒரிஜினல் பக்கத்துல கூட்டி போய் கண்டுபிடிங்க எப்படி இருக்குன்னு. நீங்க கண்டுபிடிக்கிறதுல பெரிய ஆளாச்சுல சரவணா. நீ கண்டுபிடிக்க பெரிய ஆளாச்சுல. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கிட்ட வா, நோண்டி பாக்குறேன். நீ ஏற்கனவே நோண்டி பாட்டு கண்டுபிடிச்சல, இன்னொரு கனி நோண்டி பாக்கணும். இங்க பாரு, பேசாம முடியும் சரியா? பாட்டுக்கு வா. ஆமா, ஒரு ஒன்று கடிச்சிட்டாலும் பாவத்தை. அது எத்தனை பேரு. சரி சரவணா, நான் காதலிக்க பத்தி சொல்லவா? ஆமா, அந்த கதைக்கு வந்து நிப்போம். இவர்கிட்ட பேசிட்டே பேசிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சும்மா எதை பார்த்தாலும் இடிச்சுட்டே சாப்பிடியா? ஆடி இல்ல செய்தி சொல்லி அவனையே தேதி வச்ச செய்தி சொன்ன பண்ண வருதா, எனக்கு செய்தி சொன்ன பண்ண வருதா. சத்தங்கள் இனத்தில் குங்குமத்தை வச்சைய மன்னவரு பண்ண வருதா, அழகு பண்ணவரு பண்ண வருதா. செய்தி சொல்லி அவருக்கு தேடி வச்ச செய்தி சொன்ன
அடுத்து என்னோட தோழி வர சொல்லுவா ராணி குத்து ராணி. இருங்க வாத்தியார், இன்னைக்கு பெட்டிக்காரு அப்பா ராமதாசன்டா உலகமே தெரியும். நான் பாடுறதவே பாடினாருண்டா எப்படி? இன்ன வரைக்கும் பாடினதெல்லாம் சரித்தேன். பெண் பாட்டுக்காரு சரியா பாடினீங்க. பெண் பாட்டு இன்ன வரைக்கும் பாடினது சரித்தேன். இப்ப பாடுற பாட்டை வந்து நீங்க வந்து பிரட்டி அடிக்கணும். ஆமா, நான் பாடுறதுல அப்படியே ஆப்போசிட் மாத்தி பாடணும். ஆமா, மாந்தோப்புக்கு அம்மாக்குள்ள யமாமா அரை யமாமா மல்லாக்க போட்டு ஆட்சிகள் யமாமா. என்ன பாட சொல்லுங்க? இல்ல அப்படி இல்ல மல்லாக்க போட்டு ஆச்சுன்றிய. ஆமா, வேற ஒருத்த போயிட்டு நீ சும்மா சொல்றிய. இல்ல இல்ல, உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல. சரி நம்ம செஞ்ச உண்மைதான் அப்படின்னு பாடுவேன். சரவணத்தை போயிட்டு நீ போய் சொல்ற விளக்கம். சரி, அவருக்கு பதிலா பாடுங்க. அவருக்கு பதிலா அவன் பாடுவேன். அவர் பாடுவாராப்பா? அவர் பாடுவார், நீங்க பாடுவீங்கப்பா. நான் பாடுறத பிரட்டி பாடல். ஆமா, மாந்தோப்பு அம்மாக்குள்ள யமாமா அரை யமாமா மல்லாக்க போட்டு ஆட்சிகள் யமாமா மல்லாக்க போட்டு ஆட்சிகள் யமாமா. இது ஒரு பாட்டுன்னு நாங்க வாசி கிடையாது. விழுந்து வாசி கிடைக்கும். நானும் போட்டு வதக்கு மீச்சு கிடைக்கும். குப்பரை போட்டு குத்துனீங்க. அப்ப நான் என்ன பாடுறேன்னா அதுக்கு நீங்க ஆப்போசிட்டா உங்க ஊரை சொல்லி பாடுறீங்க. அடுத்த வரி பாப்போம். நெசந்தானா? காரியவட்டி சந்தைக்குள்ள யமாமா அட யமாமா கால தூக்கி ஆட்சிகள் யமாமா. கால்ல முள்ளு குத்திருச்சு, கால்ல புடுங்கி விட்டீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க எமிடிட்டா 2 பேரும் கிளம்புங்க. ஏன் கேக்குறீங்க? நான் வந்த கவலை இல்ல, உங்களுக்கு பகுமானம் ஏறிக்கிட்டு அடிக்குது. பிறந்ததுல இருந்து 25 வருஷமா வயசுக்கே வரலையா? ஓன்ட்ட வந்து பிச்சு விடுறியா? மாட்டு டாக்டர் வேலை பார்த்திருப்பியா? உன்னுடைய வாய்ஸ பார்த்தாலே அசைக் பாட்டு மாதிரி இருக்கு. யாரும் சொல்ல மாட்டேன். நானும் போகாத ஆள் இல்ல வைத்தியம் பாக்குறதுக்கு. இங்கிட்ட ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு நம்ம மதுரை பக்கத்துல உப்புல கொண்டு பாண்டின்னு ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியர் இருக்காரு. அங்க போனேன்ட்டு அதுக்கு